போய் சாப்பாடை வாங்கி சாப்பிட்டுட்டு படுத்துட்டார். இரவிலே கனவிலே சுவாமி பிரத்யட்சமா காட்சி கொடுக்குறார். நீ காசிக்கு போற பொழுது திரும்பி வந்தாலும் வருவோம்ன்ற சந்தேகத்துல இதை கொடுத்துட்டு போயிட்ட. இதை நானும் பாதுகாத்து வச்சிருந்தேன். இப்ப நீ திரும்பி வந்துட்ட, இதை எடுத்துக்கிறதா முடிவு பண்றியா இல்ல இது உன்னுடைய சொத்தா இது என்னுடைய சொத்தான்ற மாதிரியான ஒரு கேள்வி வைக்க. என்னடா இது அப்படின்னு துடிச்சு பிடிச்சு எந்திரிச்சாக்க எப்படி இது இப்படி ஒரு சுவாமி ஒரு கேள்வியை கேட்டாரு. என்ன பண்றது? அதிகாலை இவருக்கு தூக்கம் வேற இல்லை. உடனே நேர கடகடன்னு அந்த தர்மகர்த்தாட்ட போனார். இந்த அப்பா அந்த சாவியை பிடி. இந்த இடம் அது அவருக்கு மட்டுமே சொந்தமானது. இதுல நான் வேணா இருந்துக்கிறேன் கொஞ்ச நாளைக்கு. நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் கொஞ்ச நாளைக்கு நான் இருந்துக்கிறேன். இந்த இடம் அவருக்கு சொந்தமானது. இதுல இருந்து வரக்கூடிய வருமானங்கள் அனைத்தும் சுவாமிக்கே சொந்தமானது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டார். அப்புறம் சிறிது காலம் இறந்து அந்த இடம் அந்த இறைவனுக்கே சொந்தமாகியது. இது எதுக்காக சொல்றோம் அப்படின்னா, இந்த மண் இருக்கு பார்த்தீங்களா, மண்ணும் பொன்னும் அமைவது ரொம்ப கஷ்டம். நல்ல மனையால் அமைவதும் கஷ்டம், நல்ல மனை அமைவதும் கஷ்டம். இந்த மனை அமைய வேண்டும், அதாவது நான் இருக்கின்ற இடம் கோயிலாக இருக்க வேண்டும். வீட்டை கோயிலாக மாற்றுகின்ற பெண்மணி வர வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். இது ரெண்டையுமே செவ்வாதான் செய்வான். அங்காரகன் தான் இது ரெண்டுத்தையுமே செய்வான். அந்த அங்காரகனுடைய தோஷங்கள் நிவர்த்தியாக வேண்டும் என்றால் இந்த பூமீஸ்வரரை வழிபாடு செய்து சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் செய்து அந்த பூமீஸ்வரருக்கு உங்களுடைய வயது இப்போ ஒரு 50 வயசுல ஒருத்தர் போறார் அப்படின்னா 51 விளக்கு ஏற்றணும். 45 வயசுல போறாங்கன்னா 46 விளக்கு ஏற்றணும். ஒரு விளக்கு அதிகமாக ஏற்றணும். உங்க வயசை விட ஒரு விளக்கு அதிகமாக ஏற்றி அந்த கோயிலிலே வழிபாடுகள் செய்தீர்களே ஆனால் கண்டிப்பாக இந்த மனை சம்பந்தமான வீடு சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாம் இந்த பூமீஸ்வரர் தீர்த்து வைப்பார். இந்த பூமீஸ்வரர் கோயிலை போன்றே இன்னொரு கோயிலும் இருக்கிறது. அதாவது இந்த துர்மரணம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். வீட்டில் துர்மரணம் ஆகிறது, வியாதிகள் அதிகமாக இருக்கிறது, நோய்வாய்ப்பட்டவர்கள், படுத்த படுக்கையா இருக்கக்கூடியவர்கள், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கக்கூடியவர்களுக்கும் இந்த தோஷங்கள், அங்காரனுடைய தோஷங்கள் நிவர்த்தியாக வேண்டும். இது திருஷ்டியாலையும் வரலாம். கண் திருஷ்டி, அனுகூல திருஷ்டி, ஹித திருஷ்டி அப்படின்னு நிறைய திருஷ்டிகள் இருக்கு. இத திருஷ்டி, அஹித திருஷ்டி, அண்ட திருஷ்டி, ஆகாச திருஷ்டி, குடும்ப திருஷ்டி, குரூர திருஷ்டி, வாகன திருஷ்டி, உத்தியோக திருஷ்டி, வியாபார திருஷ்டி, நிறைய திருஷ்டிகள் இருக்கு. இதன் மூலமாகவும் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இதற்கு என்ன செய்யலாம்? காலகஸ்திநாதபுரம் செம்பொன்னார் கோயில் அடுத்து காலகஸ்திநாதபுரம். காலன் அஸ்தமனம் ஆவதற்கு முன்பாக பூஜை செய்த கோயில்தான் கால அஸ்திநாதபுரம். இங்கே பைரவருக்கென்று தனியாக ஒரு சன்னதி உண்டு. கோயிலே பைரவர் கோயிலே தனியா இருக்கும். இப்போ நீங்க நிறைய பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப பழமையான கோயில். இந்த பைரவர் கோயில்லாம் வருஷ கணக்கெல்லாம் சொல்ல முடியாது. ரொம்ப பழமையான பைரவர் கோயில், வருட கணக்கெல்லாம் சொல்ல முடியாது. எத்தனை வருடங்களாக இருக்குன்றது அந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கே தெரியாது. அது ரொம்ப நாளாக இருக்குது அந்த கோயில். சின்ன கோயிலாக இருந்து இப்போ பெரிய கோயிலாக இருக்குது. பெரிய கோயில்னா கூட நார்மலான ஒரு கோயிலாக தான் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு விளம்பரம் மட்டுமே கோயில்களை வழிநடத்துகிறது. பைரவரை எப்படி வணங்கலாம்? பைரவர்னா அஷ்ட பைரவர். காசியில் ஒரு பைரவர் இருக்கார்.
சீர்காழியில் இருக்கிறவர் சட்நாதர் பைரவர், அஷ்டபைரவர். இந்த பைரவர் சுவாமிக்கு காவலாக இருக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லுவாங்க. 27 நட்சத்திரங்களும் 12 ராசிகளும் அவருடைய உடம்பிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த பைரவருடைய கோயிலுக்கு காளகஸ்திநாதபுரம் அங்கே சென்றீங்கன்னா மிளகு வடை, மிளகு சாதம், சம்பா சாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சம்பா சாதம் செய்து, இல்லை மிளகு வடை, தயிர் சாதம் செய்து அங்க போய் வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா அஷ்டமி தினங்களில் வழிபாடு செய்யலாம், ஞாயிற்றுக்கிழமைகளில் வழிபாடு செய்யலாம். அந்த காளகஸ்திநாதபுரத்தில் இருக்கக்கூடிய பைரவருக்கு பூஜைகள் செய்தீர்களே ஆனால் இந்த துர்மரணம் இதெல்லாம் நிகழாமல் இருக்கும். அதாவது அங்க அருகாமையில் ஒரு அங்காள பரமேஸ்வரி கோயில் இருக்கு, திருச்செம்பள்ளி அப்படின்னு. அந்த கோயிலுடைய உற்சவத்தன்னைக்கு பார்த்தீங்கன்னா அது 7 ஊருக்கு சொந்தமான கோயில். கண்டிப்பாக துர்மரணம் நடக்க முடியுமா? அது காரணம் தவறு செய்கின்றவர்கள் கண்டிப்பாக தண்டனை அனுபவித்தே ஆக வேண்டும். யார் செய்த தவறையும் மன்னிக்க முடியாது. மன்னிப்பு என்பது யாருக்குமே கிடையாது. அடிச்சா வலிக்கும் தானே, இப்ப அடிச்சால் வலிக்கிறது என்றால் கண்டிப்பாக மன்னிக்கவே முடியாது. தண்டனைகள் நமக்கு குறைய வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த பிரார்த்தனை, பரிகாரம் இதையெல்லாம் செய்யறோம். துர்மரணம் வராமல் இருக்க வேண்டும். துர்மரணம் வந்துவிட்டால் பித்ரு சாபத்திற்கு ஆளாகி விடுவோம். பித்ரு சாபம் இருந்தால்தான் இந்த துர்மரணம் நடக்கும். துர்மரணம் நடக்கிறதுக்கான காரணம் அதுதான். நிறைய குடும்பங்களில் இந்த பிரச்சனைகள் இருக்கிறதுனால இந்த வழிபாடுகளை செய்து நீங்கள் இந்த துர்மரணம், பித்ருதோஷம், வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திலும் விடுபட்டு சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன்.